அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு உவே சாமிநாத ஐயரை வணங்கி திருமுருகாற்றுப்படை என்கிற சங்க இலக்கியத்தில் 253ஆம் வரியிலிருந்து 259ஆம் வரி வரை இப்பொழுது காண உள்ளோம். இது முருகப்பெருமானுடைய பிறப்பை பற்றி கூறக்கூடிய செய்யுள். நெடும் பெரும் இமயத்து நீலப்பைஞ்சுனை ஐவருள் ஒருவர் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வக ஆள்கெழு கடவுள் புதல்வா மால்வரை மலைமகள் மகனேகே மாற்றோர் கூற்றேயே வெற்றி வெல் போர் கொற்றவை சிறுவாக இழையணி சிறப்பிற் பழையோள் குழவி நெடும் பெரும் இமயத்து நீலப்பைஞ்சுனை. மிகப்பெரிய இமயமலை. அந்த இமயமலை வெள்ளவெளேர் என்று இருந்தாலும் எங்கும் வானம் சூழ்ந்து இருப்பதால் நீளமாகவும் காட்சி அளிக்கிறது. அங்கு பசுமையான சுனை ஓடுகிறது. புற்கள் நிறைய இருப்பதால் பச்சை பசேல் என்றும் இருக்கிறது. சுனை பசுமையாக இருக்கிறது. சரவண பொய்கை. அந்த சரவண பொய்கையில் சிவபெருமானுடைய தேஜஸ் தோன்றுகிறது. தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி சிவபெருமான் தேஜஸை பிரகடனப்படுத்தினார். அந்த தேஜஸ் மேலே கிளம்பி அதிவேகமாக வந்து கங்கையில் விழுந்து சரவண பொய்கைக்கு வந்து சேருகிறது. அப்பொழுது தேவர்கள் அக்னியை அந்த தேஜஸை தாங்கச் சொல்லி ஊக்குவித்தனர். ஐவருள் ஒருவர் அங்கை ஏற்ப ஐம்பூதங்களில் ஒருவரான அக்னி அந்த தேஜஸை தாங்கி நிற்கிறார். அப்படி தாங்கி நிற்கும் பொழுது அந்த தேஜஸ் குழந்தையாக மாறுகிறது. குழந்தையாக மாறின உடனேயே அறுவர் பயந்த ஆரமர் செல்வ அறுவர் அங்கு வருகின்றனர். அறுவர் யார் என்றால் கிருத்திகா நட்சத்திரங்கள். அந்த கிருத்திகா நட்சத்திரங்கள் இந்த குழந்தையை கண்டு வாத்சல்யம் பொங்கி ஆதரம் பொங்கி இந்த குழந்தையை தங்களின் குழந்தையாக பாவித்தனர். தம் குமாரம் ததோ ஜாதம். இப்பொழுது அடியேன் படிப்பது ராமாயணத்தில் பாலகாண்டம். தம் குமாரம் ததோ ஜாதம் சேந்திராஹ சஹ மருத்கணாஹ க்ஷீர சம்பாவனார்த்தாய கிருத்திகாஹ சமயோஜயன். அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக கிருத்திகா நட்சத்திரங்களை தேவர்கள் ஏவினர். தாஹா க்ஷீரம் ஜாத மாத்ரஸ்ய கிருத்வா சமயம் உத்தமம் ததுஹு புத்ரோயம் அஸ்மாகம் சர்வாசாம் இதி நிச்சிதாஹ. அந்த தாய்மார்கள் ஓடோடி வந்தனர். எங்களுடைய குழந்தையே இது என்று வாத்சல்யத்தினால் பால் கொடுக்க வந்தனர். பால் கொடுக்க வரும்பொழுது பிராதுர்பூதம் ததஹ க்ஷீரம் கிருத்திகானாம் அனுத்தமம் ஷண்ணாம் ஷடானனோ பூத்வா
ஜக்ராஹஸ்தனஜம் பயஹ. உடனடியாக இந்த குழந்தை இச்சாமாத்திர பிரகடிதமான ரூபத்தை தாங்கக்கூடிய குழந்தை தனது சங்கல்பத்தினாலேயே 6 தலைகள் கொண்டதாக ஆகி 6 தலைகளால் 6 கிருத்திகா நட்சத்திர தேவதைகளின் பாலை குடித்தான். இதைத்தான் இங்கு இது ராமாயணத்தில் மட்டுமல்ல, மகாபாரதத்திலும் இதைவிட விஸ்தாரமாக கூறப்படுகிறது, ஸ்கந்த புராணத்தில் வருகிறது. அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை திருமுருகாற்றுப்படையில் பார்க்கிறோம். அறுவர் பயந்த ஆரமர் செல்வா என்று அழைக்கிறார். 6 கிருத்திகா நட்சத்திரங்களால் பால் கொடுக்கப்பட்டு குழந்தையாக பாவிக்கப்பட்ட செல்வனே, தேஷாம் தத்வச்சனம் சுத்வா ஸ்கந்தம் கர்ப்ப பரிஸ்ரவே ஸ்நாபயன் பரயா லக்ஷ்மியா தீப்யமானம் யதானலம் ஸ்கந்த இத்யப்ருவன் தேவாஹ ஸ்கந்தம் கர்ப்ப பரிஸ்ரவாத். இவருக்கு ஸ்கந்தன் என்கின்ற திருநாமம் வந்தது. ஸ்கந்தன் என்றால் நெழுவியவர் என்று பொருள். சிவபெருமானுடைய தேஜஸிலிருந்து தோன்றியவர் என்கிறதனால், மேலும் கிருத்திகைகளுடைய புதல்வன் என்கிறதனால் ததஸ்து தேவதாக சர்வாக கார்த்திகேய இதி ப்ருவன், இவருக்கு கார்த்திகேயன் என்கிற திருநாமமும் ஏற்பட்டது. ஷண்ணாம் ஷடானனோ பூத்வா, 6 தலைகளை கொண்டு 6 கிருத்திகா நட்சத்திரங்களிடத்தில் பால் கொடுத்தார் என்கிறதனால் இவருக்கு ஷண்முகன் ஷடானன் என்கிற பெயர் வந்தது. பார்க்க அழகியராக இருக்கிறதுனால சுகுமாரன் என்கிற பெயர் வந்தது. எப்பொழுதுமே கிஷோரனாக இருப்பதால், இளைஞனாக இருப்பதால் குமாரன் என்கிற பெயர் வந்தது. ஆள்கெழு கடவுள் புதல்வ, கிருத்திகா நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இவர் புதல்வனா என்றால், யார் யாரெல்லாம் இவரை தமது குழந்தை என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே புதல்வன் தான். முதல்ல யாருக்கு என்ன, ஆலமரத்தடியில ஒரு கடவுள் இருக்காரே, எப்படி சொல்றார் பாருங்க, அந்த கடவுளுடைய புதல்வன் இவர் சிவபெருமான். சிவபெருமானுடைய புதல்வன், மால்வரை மலைமகள் மகனே, உமா கோமள ஹஸ்தாப்ஜ, மிக்க பெருமையுடைய மலைமகள் பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியினுடைய புதல்வன். பார்வதி தேவின்னு சொன்னாலே போரும், ஆனால் பார்வதி தேவியினுடைய அம்சங்களா இருக்கக்கூடிய சில தாய்மார்களையும் இங்கு கூறுகிறார். வெற்றிவல் போர் கொற்றவை சிறுவ, கொற்றவியின் சிறுவன் இந்த குழந்தை. காடு கிழாளின் மகனே அடுத்தது, அதாவது இழை அணி சிறப்பிற் பழையோள் குழவி, காட்டுக்கிழாளின் குழந்தாய் என்று அழைக்கிறார். இவர்கள்லாம் ஒரே பார்வதி தேவியின் பல்வேறு ரூபங்கள், காளி என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. இவ்வாறு அம்பாளின் வாத்சல்யத்துக்கு பாத்திரமான குழந்தை, கிருத்திகா தேவதைகளின் வாத்சல்யத்துக்கு பாத்திரமான குழந்தை, சிவபெருமானின் வாத்சல்யத்திற்கு பாத்திரமான இந்த குழந்தை தோன்றி, மேலும் லோகக்ஷேமார்த்தம் தோன்றிய குழந்தை, அஜயது ஸ்வேன வீரியேன தைத்திய சேனாகணானு தைத்திய சைன்ய கணானு விபுகு, தன்னுடைய பராக்கிரமத்தினால அசுரர்களை சம்ஹரித்தார், தாரகாசுரனை சம்ஹரித்தார். சுரசேனா கணபதிம் ததஸ்தம் அதுலத்யுதிம் அப்யஷிஞ்சன் சுரகணாஹ சமேத்ய அக்னி புரோகமாக. இப்படிப்பட்ட இந்த ஸ்கந்தனை, இந்த கார்த்திகேயனை தேவர்கள்
சேனாபதி, தேவ சேனாபதி என்று விசேஷமாக பட்டாபிஷேகம் செய்தனர். அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை இன்று வரை ஆண்டு கொண்டு வருகிறார். தேவசேனைக்கு அதிபதி. தேவசேனை என்பதை உருவகமாக ஒரு பெண்மணியாக, ஒரு தேவதையாக ஆக்கி அந்த தேவசேனை தேவயானை, அந்த தேவயானையின் கணவனாக முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். ஏஷதே ராம கங்காயாக விஸ்தரோ பிஹிதோமயா குமார சம்பவச்சைவ தன்யஹா புண்ணியஹா ததைவச்ச. இதற்குதான் குமார சம்பவம் என்று பெயர். இது பரம பவித்திரமானது, மிகவும் மங்களமானது. கார்த்திகேயனுடைய பக்தனாக இருந்து இந்த குமார சம்பவத்தை ஸ்ரத்தையோடு சிரவணம் செய்பவர்கள் ஸ்கந்த சாலோக்கியத்தை, அதாவது கைலாசத்தை அடைவார்கள் என்று இதற்கு பலஸ்ருதியை சொல்லுகிறார். பக்தஸ்சய கார்த்திகேயே காகுஸ்த புவி மாணவா ஆயுஷ்மான் புத்திரபௌத்திரைச்ச ஸ்கந்த சாலோக்கியதாம் பிரஜேது என்ற முருகப்பெருமானுடைய இந்த ஒரு பிறப்பு விசேஷமான திவ்யமான பிறப்பு. இந்த பிறப்பு எப்படி இதிகாச புராணங்களில் இருக்கிறதோ, எவ்வாறு மகாபாரதத்தில் வருகிறதோ, ராமாயணத்தில் வருகிறதோ, அவ்வாறே இங்கு திருமுருகாற்றுப்படை என்கிற தமிழ் இலக்கியத்திலும் வருகிறது. அதாவது நாம் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், தமிழ் மொழியில் முருகப்பெருமான் எப்படி இப்படி வருகிறார் என்பதற்கு ஆயிரம் 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 பாடல் இருக்கு. திருப்புகழ் ஈடு உண்டா? முருகனையே பிரத்யட்சமா பார்த்துட்டு பாடியவர். அப்பேற்பட்ட மகான்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய போக்கஸ் இங்கே சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்துல முருகப்பெருமானை பற்றி என்ன வருகிறது என்கிறது. சங்க இலக்கியத்திலேயே முதல் இலக்கியமாக இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானை பற்றி என்ன பேசுகிறது என்கிறதை கூறி வருகிறேன். முக்கியமான விஷயம். ஏன் முக்கியமான விஷயம் என்றால், நாம் எதை வேணா கூறலாம், எத்த வேணா பேசலாம், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தத. ஆனால் சங்க இலக்கியத்தில் அது இருக்கு இது இருக்குன்னு எங்க எதை பேசினாலும் ஒன்னும் யாரும் கண்டுக்க போறது இல்லை. ஏன்னா யாருக்கும் தெரியாது. சங்க இலக்கியத்தை பற்றி ஆராய்ச்சி பேச்சு எல்லாமே பெரும்பாலும் 1970களிலேயே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எவன் படிக்கிறான் சங்க இலக்கியத்தை? ஒரு சில பேரை தவிர யாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? வாய்கிழிய சொல்லுவான் சங்கம் சங்கம் சங்க காலம்னு சொல்லுவாளே தவிர சங்க காலத்தை தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் அதிகமாக இன்று கிடையாது. அந்த கவலை ஒரு முக்கியமான விஷயம். அடியன் இதை எடுத்துக்கொண்டதுக்கு, அந்த சங்க இலக்கியத்தில் முருகனை பற்றி எது இருக்கிறது என்று பெரும்பாலான மக்களுக்கு ஏற்கனவே தெரியாது இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி சங்க இலக்கியத்தில் உள்ள முருகன் வேறு, ராமாயணம் பாரதம் முதலியவைகள் வரக்கூடிய ஸ்கந்தன் வேறு என்றெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறார்கள். தமிழர்களின் முருகன் என்று ஒருவரை கூற வேண்டுமானால் சங்க இலக்கியத்தில் உள்ள முருகனை நாம் காண வேண்டும். அதிலும் முதல் இலக்கியமாக இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையில் இந்த முருகன் எப்படி பிறக்கிறார் என்று இன்று கண்டோம். இங்கு எப்படி அந்த முருகனுடைய பிறப்பு இருக்கிறதோ அவ்வாறே ராமாயணத்தில் பாலகாண்டத்திலும் பாரதத்திலும் அவ்வாறே புராணங்களிலும் இருப்பதையே நாம் காண முடிகிறது. இவ்வாறே ஒவ்வொன்றிலும் எப்படி இந்த சங்க இலக்கியத்தில் உள்ள முருகனும் இதிகாசங்களில் வரக்கூடிய ஸ்கந்தனும் ஒன்று என்பதை ஒவ்வொன்றையா எடுத்து எடுத்து அலசி வகை வகையாக பார்ப்போமாக. நாளைக்கு பார்க்கலாம்.